நன்றி கிட்டது மீனாட்சியை புடுங்கிக்கிட்டு உன்னை அனுப்பிடுவாங்க. மீனாட்சி பேச்ச போய் காப்பாத்து. ஆனா உன் லைஃப்ல இனி அம்மா இல்ல. ஆனா அவங்க பாபத்துல இருக்காங்க. மீனாட்சி தான் அவங்களுக்கான ஒரே மெடிசன். ஆண்டி இந்தாங்க மீனாட்சி. எங்கம்மா போற? பூமிக்காக முத்தழகுக்கு மட்டும் இல்ல பெத்தவளுக்கு கூட நீ துரோகம் பண்ணிட்ட. புருஷன் பொண்டாட்டியா நம்ம உறவை நினைவு வைத்த பிறகு என்ன பேசுற? யாராச்சும் வாங்க. உங்க பயத்தை பேஷண்ட் கிட்ட காட்டாதீங்க. அவங்களுக்கு இப்ப இதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. கண் முடிச்சிட்டாங்க. சரவணனை கொஞ்சம் தூக்கிட்டு வர முடியுமா? தம்பி இப்பவே வா. இன்னைக்கு என்ன சீன் பார்த்தோம் அப்படின்னா ரெஜினா வந்து அஞ்சலி வந்து கூப்பிட்டு இருப்பாங்க. நான் அஞ்சலி பார்த்தீங்க அப்படின்னா நான் பேச்சு அனுப்பி விட்டு எங்கேயும் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தேவை வந்து மீனாட்சி தான். மீனாட்சி வந்து வாங்கிட்டே உடனே வந்து அனுப்பி விட்டுருவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அஞ்சலி வந்து பேச்சு கேட்காம மீனாட்சியை கொண்டு போய் பேச்சிட்டே கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து ரெஜினா சொல்லிடுறாங்க, இனிமேல் வந்து உனக்கு அம்மா இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ பூமிக்காக வந்து முத்தளவுக்கு உண்மையாக கிடையாது, இப்போ எனக்கு நீ வந்து உண்மையாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா பூமி வந்து முத்தளவிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யாருமே என்னன்னு தெரியாமல் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உடனே தனத்தை கால் பண்ணி முத்தளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறாங்க. அப்போ தனம் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பிடுறாங்க. அவங்க வந்து உண்மையை சொல்லுவாங்களா இல்லையாங்கிறது நியூஸ்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.